வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி உயிரே கடவுள் என்ற இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். இது ஞானகுரு வேணுகோபால சுவாமிகள் அவங்க எழுதின அந்த புத்தகத்திலிருந்து அதனுடைய கருத்தாக்கத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா நிறைய டாபிக் இருக்கும், அதில் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டுக்கலாம். ஸோ இந்த உயிரே கடவுளை பற்றி கேட்கணுன்னாலும் அதில் தொடர்ச்சியான அந்த பகுதி 1லேருந்து நீங்கள் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே இது புரியும், சரிங்களா? சுவாரஸ்யமாகவும் இருக்கும். நிறைய செய்திகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நமது வாழ்க்கை பற்றிய ஒரு புரிதல்கள், நம்மளை பற்றி ஒரு நல்ல புரிதல்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். வித்தைகளை கற்றுக்கொள் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. விடிய காலம் ஒரு 4 மணி இருக்கும். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் படுத்திருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி மலை உச்சிலேருந்து குருதேவரோட சத்தம் கேட்டுச்சு. என்னை காப்பாற்று அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. இது மாதிரி ஒரு 3 தடவை சத்தம் கேட்டோன்னே நான் விழித்து பார்த்துட்டு குருதேவர் நமக்கு பக்கத்தில் இல்லை அப்படின்னு அவர் சத்தம் போடுறதை மட்டும் கேட்டுகிட்டே இருந்தேன்னா அவர் இருக்கிற இடத்த அப்படியே கேட்டுகிட்டே போனேன். நிலா வெளிச்சம் இருந்துச்சு. அவர் இருக்கும் இடத்தை பார்த்தா வழுக்கலான இடமா இருக்குது, எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. என்னை காப்பாற்றுன்னு சத்தம் போட்டுகிட்டே இருந்தார். என் வேஷ்டியை கலட்டி முறுக்கி அந்த குருதேவரை பிடித்து கொள்ளும்படி நான் என்ன பண்ணேன்னா ஒரு முனையில் பிடிச்சிட்டு தூக்கி போட்டேன். ஆனால் அவருக்கு எட்டலை. சிறிது நேரம் அப்படி நான் யோசனை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சிந்தித்துட்டு என்னோடய காலில் ஒரு பக்கம் வேஷ்டியை கட்டிட்டு பாறையில் நான் படுத்துக்கிட்டே அவரின் பக்கம் சறுக்கி கொண்டு ஒரு பக்கம் ஒன்று வேஷ்டியை பிடிக்க முயற்சி செஞ்சேன். ஆனால் அவர் பக்கம் போகாமல் அது என்ன பண்ணுச்சுன்னா வேறு பக்கம்லாம் வலிக்கிட்டே போணுச்சு. நானுமே அப்படி போனேன். இப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னையை காப்பாற்றுறது பெரும்பாடாக இருந்துச்சு. அப்போ குருதேவர் என்ன பண்ணார்னா, என்னை காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எங்கேயோ போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி பலமாக சிரிக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் வித்தையை காட்டுறேன் பார் அப்படின்னு சொன்னார். அதை கற்றுக்க அப்படின்னாரு. நானும் மரண போராட்டத்தில் இருந்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக வலிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இல்லை பாறைகள் என் உடலில் உரசினப்போ ரத்தம்லாம் வெளிப்பட்டுச்சு, வழுக்கல் அதிகமாகிட்டு. குருதேவரும் நான் சொல்கிறத அவர் கேளு, வித்தையை கற்றுக்கோ அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன்னா, மலை அடிவாரத்தில் போய் நான் வித்தையை கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தளர்ந்த குரலில் நான் அவர்கிட்ட சொன்னேன். அந்த நேரம் குருதேவர் பல அற்புத உபதேசங்களெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தார். ஆனால் அதை என்னால் கவனித்து கேட்க முடியல. ஏன்னா நான் கீழே விழுந்து இறந்துடுவேனோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துகிட்டு இருந்ததுனால அவர் சொன்ன எதுவுமே எனக்கு கேட்கல. அப்போ பலமாக சிரிச்சுட்டு திடீர்னு என்ன பண்ணார்னா, எழுந்து நின்று எனக்கு பக்கத்தில் கை கொடுத்து தூக்கி நிறுத்தி என்னை அழைச்சிட்டு போய் ஒரு சமதளமான இடத்துல அமர செஞ்சார். பின்னர் அப்புறமா என்ன பண்ணார்னா, ஒரு அற்புதமான நடனம், சிவநடனம் போல் அற்புதமான நடனம் ஆட தொடங்கிட்டார். அப்புறம் அமைதியாக இருந்து உபதேசங்கள்லாம் சொன்னார். நீ வானை பாரு, வான் விண்ண பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ வானில் நிறைய அணுக்களின் நிலைகளையும் அதோட காட்சிகளையெல்லாம் அப்படியே உணர்வாலேயே சொல்லிகிட்டே இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய கதிர்வீச்சினால அணுக்கள் துடிப்பையும் அதோடைய அசையக்கூடியதையும் காமிச்சார். ஆற்றலுடைய சக்திகள் எப்படி ஒன்றோடு ஒன்று கலக்குது, ஒரு புதிய அணு எப்படி உருப்பெறுது அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்திட்டே இருந்தார். அந்த அணுசக்திகளோட கலப்பில் ஒன்று சேர்ந்து ஒரு பொருள் உருவாகிற நிகழ்ச்சி தான் பிரம்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் நம்மளுடைய முன்னோர்கள் பிரம்மா அப்படின்னா உருவாக்குகிறான் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க நமக்கு அப்படின்னாரு. அப்புறம் இப்படியே சின்ன பல கோடி அணுக்கள் ஒன்று கூடி வளர்ந்து சூரியனாக வளர்ச்சி பெற்றது. இந்த சூரியனில் விளைந்த அணுக்கள் பிரபஞ்சத்தில் படர்ந்து என்னவாக இருக்குதுன்னா கோள்களாகவும் நட்சத்திரங்களாகவும் உயிரணுக்களாகவும் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த சூரியனுடைய ஈர்ப்பினுடைய அணைப்பில் பேரு ஆற்றல்களை கொடுத்துட்டே வளர்ந்துட்டு இருக்கிறதுனாலையும் சர்வத்தையும் இயக்கக்கூடியது சூரியன் அப்படிங்கிறனாலையும் அதை சர்வேஸ்வரா அப்படின்னு அதற்கு பெயர் வச்சாங்க. சூரியனிலிருந்து வெளிப்பட்ட பல கோடி அணுக்கள் ஒன்றாகி ஒரு பொருளாக பூமியாக வளர்ந்து அந்த பரம்பொருளை தான் என்ன சொன்னாங்கன்னா பரமேஸ்வரா அப்படின்னு பெயர் வச்சாங்க. அப்போ அந்த மாதிரி அணுக்கள் எல்லாம் உயிரணுக்கள்லாம் பூமியில் ஈர்த்துக்கிட்டதுனால ஆற்றலின் அலைகள் இந்த பூமியில் பார்த்தா எப்படி இருந்துச்சுன்னா காற்றாக படர்ந்து ஆத்மாவாக இருக்கிறதுனால நம்ம பரமாத்மா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சாங்க. பரமாத்மாவுக்குள்ளே உயிர் அணுவாக இருந்து அது என்னவானுச்சுன்னா புழுவிலேருந்து மனிதன் வரை இன்றைக்கி உருவாகி உயிராக வந்திருக்கு ஈஸ்வரா அப்படின்னு சொல்லி உணர்த்தி விட்டு ஒரு அணுவிலேருந்து எப்படியெல்லாம் உடல் அழிஞ்சு உடல் சேர்ந்துட்டே இருக்குது, விலங்குகளுக்கு எப்படி மறுஜென்மத்தில் உடலோட உருவம் மாறுபடுது அப்படிங்கிறதெல்லாம் பல நிகழ்ச்சிகளை அப்படியே எனக்கு உணர்த்தி காண்பிச்சார். அந்த இடத்துலேருந்து காண்பிச்சார். இது ரொம்ப அற்புதமாகவும் ரொம்ப ஆச்சரியமாகவும் எனக்கு இருந்துச்சு.
அப்புறம் உடனே என்ன பண்ணாருன்னா காலையில் மணி 7 ஆகிட்டு உடனே சாமியார்கள் தங்கியிருந்த இடத்துக்கு எல்லாருமே வர தொடங்கிட்டாங்க. மறுபடியும் கை கால்கள் வராது போல் படுத்துக்கிட்டாரு. என்னை வந்து முதுகில் தூக்கிட்டு போக வச்சார். நான் அவரை முதுகில் தூக்கிட்டு அப்படியே என்ன பண்ணோம்னா அப்படியே வந்து சேர்ந்தோம். 3 மணி இருக்கும். ஆகாரத்தை முடிச்சுட்டு சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணார்னா உபதேசம்லாம் செஞ்சார். காட்சியை பல நிகழ்ச்சிகளை காண்பிச்சார். பிறகு வந்து சிறிது நேரம் கழித்து என்ன பண்ணார்னா குருதேவர் வந்து உடலை விட்டு உயிராத்மா வெளியில் அவரோட உடலை விட்டு வெளியில் வந்து சூட்சுமத்தில் இருந்துகிட்டே பல நிகழ்ச்சிகளை காமிச்சார். அவரோட உடலுக்குள்ளே அப்புறமா போயிட்டு குருதேவர் வந்து என்ன பண்ணார்னா எழுந்து உட்காந்து பல விளக்கங்களை எங்களுக்கு உணர்த்திட்டு இருந்தார். இது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த நிகழ்வு. அப்புறம் வந்து நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி சொன்னார். ஒவ்வொரு மனிதனினும் அந்த உயிர்லையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய ஆற்றல் எங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத சொன்னார். ஆனால் அந்த சூரியன் வந்து எப்படி கோள்களையும் நட்சத்திரங்களையும் அது மாதிரி சந்திரனையும் பூமியையும் இந்த விண்மீன்களையும் தன்னோட ஈர்ப்பில் அணைப்பில் வளர்த்துட்டே இருக்குதோ அதுமாரி ஆற்றலை பெருக்கி இருக்குதோ அதே போல் மனிதன் வந்து ஒரு உயிர் வந்து மனிதனுடைய உயிர் வந்து சூரியனாக இருந்து கொண்டு அந்த உயிரில் சேர்ந்த ஆத்மாவினுடைய உணர்வுகள்லாம் என்ன பண்ணுதுன்னா கோள்களைப் போல் மனித உடல்களில் உள்ள தசைகளாக உரு பெற்றுது அப்படின்றார். அதாவது எப்படி வந்து சூரியனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி சூரியன் தான் அப்படியே வெடிச்சு சிதறி நிறைய இந்த பிரபஞ்சத்தில் கோள்களாக உருவாகிருக்கு அப்படிங்கிறதும் அந்த கோள்களை வந்து தன்னோட ஈர்ப்புனால தன்னோட வட்டப்பாதைக்குள்ளேயே வச்சுருக்கு இல்லையா, அதே மாதிரி இந்த மனிதனுடைய உயிர் என்ன பண்ணுது அப்படின்னா அதுவும் வந்து ஒரு ஈர்ப்பை பெற்று தன்னிட்டேந்து விளைந்த அந்த மாதிரி கோள்களைப் போல் நம்மளோட உடம்புல இருக்கிற தசைகள் எல்லாம் உருப்பெற்று அதெல்லாம் ஒரு நுண் அணுக்களாகவும் நட்சத்திரங்களாகவும் உருப்பெற்று அது என்ன பண்ணுதுன்னா அந்த உயிரினுடைய ஈர்ப்பில் சேர்ந்து உயிராத்மாவாக இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்மளுடைய மனிதனை பற்றி அதை உணர்த்தினார். திடீர்னு எனக்கு முன்னாடி ஒரு கோர உருவம் தோன்றுனுச்சு. அதை பார்த்ததும் நான் என்ன பண்ணேன்னா என்னால் பயத்தில் சத்தம் போட்டு அப்படியே கத்திட்டேன். சிறிது நேரம் பார்த்தா பயத்தால் நடுக்கம் அப்படியே இருந்துகிட்டே இருந்துச்சு. பின்னாடி நடுக்கம் குறைஞ்சோடனே நான் அமைதியானேன். அப்போ அந்த கோர உருவம் தோன்றும் போதும் அது உன்னோட கண்களில் நம்ம பார்த்தோன்னே ஈர்ப்பினால் என்ன பண்ணுற அப்படின்னா பய உணர்வுகளை உன்னோட உடலுக்குள்ளே நீ வந்து காந்த ஆற்றல்களால் மோதப்பட்டு அதை அப்படியே உணர்வலைகளாக எடுத்து உன்னோட உடல் வந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா ஈர்த்துக்கிடுது. உன்னுடைய சுவாசத்தினால அந்த உயிராத்மாவில் உணர்ந்து அது என்ன பண்ணுதுன்னா பய உணர்வுகள் உன்னோட உடலை வந்து நடுங்க செஞ்சுது அப்படின்னு சொன்னார். எப்படி அந்த பய உணர்வு வந்து என்னை நடுங்க செஞ்சுது அப்படிங்கிறத பற்றி விளக்கம் கொடுத்தாரு. உன்னை அறியாமலே நீ என்ன பண்ணனா சத்தம் போட்ட. அப்போ வந்து பயத்தினால இருக்கப்பட்ட மூச்சில் இருக்கக்கூடிய அந்த பய உணர்வுகள் இருக்கு இல்லையா, அது வந்து உன்னுடைய உடலில் உள்ள ரத்தத்தில் எல்லாம் கலந்து அது என்ன பண்ணுது அப்படின்னா வெறும் காற்றாக அந்த மூச்சு வழியாக வெளியாகுது அப்படின்னு சொல்கிறதையும் காமிச்சார். இது மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த கோர உருவம் மீண்டும் வந்துச்சு. அப்போ பய உணர்வுகள் உடலை இயக்கி என்னை வந்து செயல்கள் தன்னிச்சையாக இயங்குறதையும் எனக்கு அதுக்கப்புறம் என்னால் உணர முடிஞ்சுது. அவர் சொன்னதுக்கு பிறகு என்னால் அதை உணர முடிஞ்சுது. இந்த மாதிரி மனிதனோட வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சுற்றுப்புற சூழல்கள்னால உணர்வுகளின் உந்துதலாலையும் சுவாசிக்கும் மூச்சில் கலந்து வரக்கூடிய இந்த உணர்வுகளை எல்லாம் ரத்தத்தில் வடித்து அந்த உணர்வுகள் தசைகளாக மாறினதுனால பயம், கோபம், ஆத்திரம், இந்த மாதிரி சோர்வு, குரோதம், வேதனை இந்த மாதிரியெல்லாம் நம்ம அதை சுவாசித்ததுனால அது வந்து தசைகளாக மாறுறப்ப அந்த தசைகளில் வந்து எதிர்ப்பு உணர்வுகள் அதிகமானுச்சு. அதே மேலே உடலில் உள்ள தசைகள் வலி உண்டாகிறதையும் நோய் உருப்படுறதுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சார். இந்த மாதிரி ரத்தத்தில் இருக்கிற உணர்வலைகள்லாம் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாம் கலந்து அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த உணர்வுகள் எல்லாம் வடித்து எடுக்கும்போது எலும்புக்குள்ளே ஊனாக வடித்து உறைந்து விடுது அப்படின்றார். அதாவது ஒரு மரம், கொய்யா மரம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது எத்தனை வகையான உணர்வின் ஆற்றல்களை கலந்து அது வித்தாகி இந்த மண்ணில் வந்து பதிந்து செடியாக முளைஞ்சு மரமாக வளருது. புவியோட ஈர்ப்பினாலையும் துணையாலையும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய ஆற்றலின் சத்தை தனக்குள்ளே ஈர்த்து அது உள்ளே வச்சுக்குது அப்படின்றார். தான் மூச்சு விடும்போது கொய்யா மரத்தினுடைய மனதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதே போல எலும்புக்குள் ஊனாக உறைந்து உணர்வுகள் வந்து உயிரின் இயக்கத்தால் மரத்தை போன்று தன்னிச்சையாகவே அது ஈர்க்கிறதையும் நான் சுவாசிக்கும் போது அந்த சுவாசத்தோடு கலந்து இரத்தத்தில் வந்து தசைகளாக மாறி அந்த தசை நுண்ணணுக்கள் வந்து எப்படி வந்து விளைந்து அந்த நுண்ணணுக்கள்லாம் ஈர்ப்பில் வந்து உயிராத்மாவாகி 48 நாட்கள் அந்த நுண்ணணுக்கள் அணு சிசுக்களாக உருப்பெறுதுங்கிறார். அந்த நுண்ணணுக்கள்லாம் வந்து அது அணு சிசுக்களாக மாறுறதுக்கு 48 நாட்கள் வேணும் அப்படிங்கிறாரு. அப்போ நான் சுவாசிக்கக்கூடிய உணர்வுகள் அந்த சிசுக்களில் மோதினோடனே எண்ணம், சொல், செயல் என்ற உணர்வுகள்லாம் செஞ்சு மனிதனை வந்து இயங்க செய்யுது. இதுதான் இன்றைக்கி வந்து நம்மளை இயங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படின்றார். இந்த மாதிரி வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து
உயிர் பெற்ற அணு சிசுக்கள் வந்து மனிதன் இறந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா உடலை விட்டு பிரிந்து காற்றோடு கலந்துருது, அதாவது பரமாத்மாவில் கலந்துடுது. அந்த பிரிந்து சென்ற உயிராத்மாவில் எந்த வகை உணர்வின் மனத்துடன் காற்றில் மிதந்துக்கிட்டே இருக்குதோ அதே வகை உணர்வுகளின் உணர்ச்சியால் எதிர்பாராதமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதை சுவாசிக்கும் உடல்களில் ஈர்க்கப்பட்டு அந்த உடலின் ரத்தத்தில் கலந்து உடலின் இயக்கத்தால் அது வந்து இந்திரியத்திலையும் கலந்துடுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உயிராத்மாவுடைய அணு சிசுக்கள் வந்து அந்த உடலில் ஒரு உருவமாக உருப்பெற செய்யுது அப்படிங்கிறத எனக்கு காமிச்சார். அணு வந்து சிசுக்களாகி வளர்ச்சி பெறுகிறது அப்படிங்கிறதையும், ஒரு குளவி வந்து தன்னோட உமிழ்நீரால் எப்படி மண்ணை எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டி அந்த கூட்டில் வந்து பார்த்திங்கன்னா புழு எல்லாம் வச்சு அந்த புழுவை குளவி கொட்டியதும் குளவியினுடைய விஷமான அமிலம் வந்து அந்த புழுவோட உயிராத்மாவில் சேர்ந்துடுது. அப்போ வந்து அந்த குளவியினோட உருவம் அதேமாரி எப்படி வருதோ அதுக்கு அதே போல் மனித உடலில் வளர்ச்சி பெற்ற அந்த உயிராத்மா வந்து மனதிற்கு ஒற்ப அது மனதின் உடலை கொண்ட ஆடோ மாடோ அல்லது மிருகமோ அவைகளோட சந்தர்ப்பவசத்தால் ஏற்படக்கூடிய உணர்ச்சிகளின் உந்துதலில் எந்த உணர்வுகள் அது இருக்குதோ அந்த சுவாசத்துக்கு ஈர்ப்பில் வந்து போய் மறு உடல் அது பெறுது அப்படிங்கிறத ஒரு எனக்கு வந்து அந்த இது மூலயமா விளக்கி காமிச்சார். அப்போ வந்து உந்துதலின் சுவாசத்தால் எண்ணமும் செயலும் மறு உருவம் பெறுகின்றது அப்படிங்கிறதையும் எனக்கு அந்த காட்சியாக காமிச்சார். அதே மாதிரி சூரியனில் இருக்கக்கூடிய உயிரணுவாய் அந்த உருவான உயிர் வந்து சூரியனால் இயக்கப்படும் உன்னோட உயிர் வந்து உயிரின் ஈர்ப்பில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பல பல உணர்வுகள் சேர்ந்து உடலாகி இந்த உயிரினுடைய இயக்கத்தால் உடலோட உணர்வுகள்லாம் இயங்கி ஆற்றலே எண்ணமாகவும் செயல் வந்து உடலினுடைய இயக்கமாகவும் மாறுது. அந்த சூரியன்டேந்து பெற்ற உணர்வுகளின் மூலமாக நம்மளுக்குள்ளே வரக்கூடிய ஆற்றல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணம் அப்படிங்கிறதாகவும், அதே நேரத்தில் அந்த செயல் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு ஏற்ப நம்ம செயல் செய்கிறோம் இல்லையா, அது வந்து அந்த உடலினுடைய இயக்கமாக மாறுது அப்படிங்கிறதையும் ஒரு எனக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தான் இப்போ அவர் வந்து ஒரு முழுமையான ஒரு விளக்கம், அதாவது என்னென்னா உயிரே கடவுள் அப்படிங்கிறது ஏன் சொன்னேன் அப்படின்னா இந்த உயிரே வந்து உன்னுடைய உடலை ஆள்புறது யார் அப்படின்னு பார்த்தா இந்த உயிர் தான். உடலுடைய இயக்கத்தில் உணர்வில் எழுதக்கூடிய எண்ணத்தினால சுவாசிக்கக்கூடிய உணர்வு தான் உன்னுடைய உயிர். இறையாகி உடல் வளர இறைவன் ஆகின்றான். அதாவது அதுக்கு இதாக இருக்கக்கூடியது எது உடல் தான் இல்லையா, அது வந்து இறைவன் ஆகின்றான். உன்னோட உடலில் சேர்ந்து கொண்ட அந்த உணர்வினுடைய ஆற்றல் உன்னுடைய சொல்லின் செயலுடைய ஆற்றலும், அதாவது இந்த மயில் துத்த விஷயத்தை போலவே அது என்ன பண்ணுது, பாஷாணம் சொல்லும் இல்லையா, கண்களால் பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோயேன். அதை பார்க்கும்போது அது அமைதியாக இருக்குது, அது எந்த தீங்கும் செய்யலை. ஆனால் நீ சாப்பிட்டா உன்னுடைய இடலின் இயக்கமே மாறுபட்டு குமட்டலும் வாந்தியும் வரும், உடல் சோர்வு அடைய செய்யும், இறந்து விடுவோமோ என்கிற எண்ணம் தோலும். இந்த மிளகாயை பார்த்த உடனே அமைதியாக தெரியும், ஆனால் சாப்பிட்டோடனே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ காரத்தை தணிக்க எண்ணம் தோன்றுகிறது, நீரை தேடி சென்று குடிக்க செய்யும். அப்போ சுவையான இனிப்பை சாப்பிட்டாலோ மனது மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன், இனிப்பு அதிகமாகிட்டா தண்ணி குடிக்க எண்ணம் தோணும், நீரை தேடி சென்று குடிக்க செய்யுது. இதே போல தான் நீ சுவாசிக்கும் உணர்வின் செயலே தெய்வமாகின்றது, தெய்வ செயலாக அமைகின்றது. ஆகவே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நீ வந்து வாழ்க்கையில் பல குணங்கள் கொண்ட மனிதர்களிடம் தொடர்பு கொள்கிறப்ப எல்லாம் அந்த சமயத்திலெல்லாம் எதிர்பாராமல் ஒரு முரடனிடம் வாக்குவாதம் முற்றுகிறதுன்னு வச்சுக்கோயேன், நீ உனக்குள்ள வலுவை மனதில் வைத்து உன்னை அழித்து விடுகிறேன் பார் என்று அவனை பார்த்து சொல்கிற. உன் சொல்லில் வெளிப்படும் அந்த உணர்வுகள் முரடனுடைய செவியில் ஒலித்து அவன் உடலில் உணர்வுகள் உந்தப்பட்டு உன்னை அழித்து விடும் எண்ணம் வந்து அவனுக்கு அதிகமாக உருப்பெறுமா. இந்த சந்தர்ப்பத்தில் நீ சுவாசிக்கும் உணர்வுகள் உன்னோட ரத்தத்தில் கலந்து முரடனை அழித்து விடும் எண்ணம் உணர்த்தி கொண்டே இருந்துச்சுன்னா முரட்டுத்தனமான உணர்வுகள் வந்து நம்மளோட உடலில் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அதுதான் விளையாக விளைந்து உன் உடலில் ஆத்மாவாக சேர்ந்து அது கொண்ட வினைகள் தான் வந்து அணு சிசுக்களாக உருப்பெறுது அப்படின்றாரு. உன் உடலை விட்டு உயிர் வெளியே செல்கிறப்ப உயிரின் ஈர்ப்பில் வளர்ச்சி பெற்ற உன்னோட உணர்வு வினைகள் வந்து மறுபிறவியில் மற்ற ஒன்றைக்கும் புசிக்கும் மிருக உருவமாகவும் உடலை பெற்றுவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அது வந்துருமோ. அதுக்கு வந்து அதை காட்சியாக காமிச்சாராம் எப்படி அது மாதிரி வருது அப்படின்றத. இதையெல்லாம் அறிந்தும் என்னை அறியாது எனக்குள்ள வந்து பய உணர்வுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட சொல்லும் செயலும் நன்மை செய்யும் நிலை வேண்டும் அப்படின்னும், என்னை அறியாது நான் சொல்லும் செயலும் பிறருக்கு தீங்கு செய்யாது காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி குறித்தவர்கிட்ட நான் வேண்டினேன். அவர் பலமாக சிரிச்சுட்டு, உயிரே கடவுள், அவன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயம் உன்னுடைய உடல், அதில் அசுத்தம் சேராது காக்க வேண்டியது யாருடையது, உன் மனம், உன்னை அறியாது அசுத்தப்படுத்துவதை சுத்தம் செய்தது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொன்னார். இந்த பூமியில் மனிதர்களாக இருந்து வாழ்க்கையில் வந்து தனக்குள்ளே சேர்த்த அந்த தீய உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை மாய்த்து மகரிஷிகளாகிய உயிருடன்
உணர்வுகள் ஒளியாய் ஒளியின் ஒளியாய் ஒன்றி ஒளியினுடைய உருவமாய் ஒளிர்ந்து விண்ணில் வந்து சப்தரிஷி மண்டலங்களாக திகழ்ந்துகிட்டு இருக்கு. அதன்டேந்து வெளிப்படக்கூடிய உணர்வின் ஆற்றலை கொண்டு மகரிஷிகள் வெளிப்படுத்தும் உணர்வின் ஒளி அலைகளை நமக்குள்ள, அதாவது உனக்குள்ள சேர்த்து உன்னை அறியாது உன்னில் சேர்ந்த தீய உணர்வுகளை மாய்த்து, உனக்கு தெரியாமலே உனக்குள்ள வந்த தீய உணர்வுகளை எல்லாம் மாற்றி அதையெல்லாம் மாய்த்து உன்னுடைய எண்ணம் சொல் செயல் புனிதம் பெறும். இதுவே உனக்குள் உயிராய் வீற்றிருந்து உன்னை ஆண்டு கொண்டிருக்கும் ஆண்டவனுக்கு நீ செய்யக்கூடிய பணி. அதாவது உன்னுடைய உயிர் தான் உன்னை ஆண்டுட்டு இருக்குது, உன்னை ஆண்டவனாக வச்சுருக்குது. அதுக்கு நீ செய்யக்கூடிய பணி எது அப்படின்னா, இந்த சப்தரிஷி மண்டலங்கள்லேருந்து ஒளியை நாம் வந்து ஒளியை உணர்ந்து அதை நமக்குள்ள ஈர்ப்பின்பால் ஈர்த்து நம்மளுடைய உடலில் வந்து நமக்கு தெரியாமலே சேர்ந்த தீவினைகளை எல்லாம் இந்த ஒளியினால் மாய்த்து அதை சுத்தப்படுத்த வேணும். அப்படி சுத்தப்படுத்துகிற அந்த பணி தான் நீ ஆண்டவனுக்கு செய்யக்கூடிய நல்ல ஒரு இறை பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நீ ஒளி நிலை பெறுவாயாக அப்படின்னு சொல்லி என்னை குருதேவர் ஆசீர்வாதம் கொடுத்தார். இப்போ இதுலேருந்து எனக்கு என்ன தெரிஞ்சுன்னா, நம்மளுடைய உடலை வந்து சப்தரிஷி மண்டலங்களும் அதேமாரி துருவ நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒளி ஆற்றலை பெறணும். ஏன்னா ஏதோ நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த விஷயத்தை பார்த்து நம்ம அதை உணர்வினால் ஈர்த்தோம்னாலும் அதனுடைய உணர்வுகள் அதனுடைய தன்மை வந்து நமக்கு வந்துடுது. அப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளே எல்லா நல்லதும் கெட்டதும் எல்லாமே வந்துடுது. அப்போ நம்மளோட உடலை வந்து நல்லதாக மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒளி தரக்கூடிய இந்த சப்தரிஷி மண்டலங்கள்லையும் துருவ நட்சத்திரத்தையும் பார்த்து அந்த ஒளியை நாம் ஈர்த்தோம் அப்படின்னா அது நம்ம உடலில் நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய தீயவைகளையும் மாய்த்து அது நம்மளை வந்து ஒரு நல்ல உடலாக உருவாக்கிடும் அப்படின்றத இதன் மூலயமா என்னால் உணர முடிந்தது. நன்றி. உங்கள் மணிவண்ணன், பிரபஞ்ச சக்தி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.